துர்கா சீரியல்ல இப்போ அதிரடியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க. நவீனுக்கும் துர்காக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்த பார்க்குறாரு நம்ம கார்த்தி. இனிமேட்டு உங்கள் அம்மா முன்னாடி நம்ம நிற்க போகிறோம். அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏற்றுக்கலைனாலும் ஏற்றுக்கிட்டாலும் நான் மற்றவங்க மாறலாம், மௌனமாலாம் இருக்க மாட்டேன். ரேவதி வேணா என்ன வேணான்னு கேட்கலாம் எங்கள் அம்மா பேச்ச ரோகிணியும். நான் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அதனால தான் அம்மா என்கிட்ட ஒரு முடிவு சொன்னோனையே நான் இப்போ நீ தான் முக்கியம்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி நிற்கிறாங்க. உடனே ராஜா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம நவீன. ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்ட உடனே நான் என்ன பண்ண முடியுமாமா, அம்மாவோட முடிவை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்து நீங்கள் போராடி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம துர்கா. யார்கிட்ட பேசுனா கேட்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததை பார்த்துட்டீங்க. நீங்கள் அமைதியாக விசாரிச்சிட்ருக்கீங்க. பொறுமையாக அம்மாவோட மனசை மாற்றிட்டு இது மாதிரி பண்ணியிருக்கலாமே சம்மதத்தோடன்னு சொல்கிறீங்க. உங்ககிட்ட நான் சொல்லி புரிய வைக்க என்னால் முடியும். ஈஸ்வரி கிட்ட என்னால் எப்படி பேசி புரிய வைக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதோ ஜோசியரை பார்த்தேன்னு சொல்லி ரோகிணி வாழ்க்கையில் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரேவதி கூட கேட்டாங்களே, எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் தலையிடுவீங்களா? ஆமாம், எல்லா விஷயத்துலையும் நான் தான் தலையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே, நம்ம ராஜா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னமும் பார்த்தாரா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி வராங்க அந்த ரூம் பக்கம். கார்த்தி சொல்லியிருக்காங்க, நீ அந்த ரூம்லேயே இரு சரியா, யாராவது வந்தாங்கன்னா சொல்லி சமாளி, அது வரைக்கும் நமக்கு ஒரு டைம் கிடைக்கும்ல. சரிப்பா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அம்மா இந்த ரூம் பக்கம் வந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கரெக்டாக நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க. பக்கத்தில் சந்திரகலாவும் நிற்கிறாங்க. கதவை தட்டுறாங்க. ஏண்டி கதவை திறக்க வேண்டியதானே? அம்மா நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இல்லையே, அவள் ஏற்கனவே ரெடி ஆகிட்டாலே. இல்லைம்மா ரெடி ஆகிட்டு இருக்கோம்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. சரி கதவை துற, நான் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னோட பொண்ணை. சரிம்மான்னு சொல்லி கதவை திறக்கலாமா வேணாமா? இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது, நான் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே பக்கத்து ரூமுக்கு போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாங்க நம்ம ரேவதி. ஒரு பக்கம் கதவை திறந்தோன்னே ரேவதி, துர்கா எங்கே இருக்கா? அம்மா அவள் பக்கத்து ரூமில் இருக்காம்மா அப்படின்னு சொன்னோன்னே தண்ணி சத்தம் கேட்குறத நம்பி என் பொண்ணு அங்கே இருக்காளா சரிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ அம்மாவை நம்ப ஆரம்பிச்சிடலாம். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு தான் நம்ப வைக்க முடியும்? இங்கேருந்து அம்மாவை பத்திரமா போக சொல்லிடணுமே. எப்படி போக சொல்கிறது? டேரெக்டாக சொல்லிட்டா சந்தேகம் வந்துடும். அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் அடித்தாங்களா, எந்த நேரத்தில் வராங்க, அப்படி இப்படிங்கிற மாதிரி நார்மலாக பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கேன்னு சந்திரகலா மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் என்ன என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையே. ரேவதி நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சந்திரகலா. என்னடி பொண்ணை பார்த்து நல்லா இருக்கியானா என்ன அர்த்தம்? இல்லைக்கா இவ கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நானும் அச்சித்தி பாட்டமாக இருக்கேனா? தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணை பிடிக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும். அந்த கவலையெல்லாம் வேணாம், நான் எடுக்கிற முடிவு தான். ஆமாம், எங்களை என்னைக்கு முடிவு எடுக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. என் பொண்ணை பார்த்துட்டு தான் நான் இங்கேருந்து போவேங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அச்சச்சோ என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா பொண்ணை பார்த்துட்டே நம்ம இங்கேருந்து போவோம் அப்படின்னு சந்திரகலாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஃபோன் கால் வந்துடுது. அந்த இடத்துல ஃபோன் வந்தோடனே வந்துட்டிங்களா, உங்களுக்கு விலாசம் தெரியலையா, நான் சொல்கிறேன் சந்திரா வாமா, நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சந்திரா கூட்டிகிட்டு அப்படியே சாமுண்டேஸ்வரி போகிறாங்க. சரி அவளை சீக்கிரம் ரெடி ஆகு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாசலுக்கு போய் வரவேற்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. கதவை திருப்பியும் சாத்திட்டு பைப்பை மூடிட்டாங்க நம்ம ரேவதி. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் யார்கிட்ட என்ன சொல்லி நிரூபிப்பேன், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை கார்த்தி, நாங்கள் இங்கேருந்து அப்படியே என் சொந்த ஊருக்கு போகிறோம். போயிட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம். என்கிட்ட சொத்தும் நிறையா இருக்குது, பிஸ்னஸும் நிறையா இருக்குது, நானும் பெரிய பிஸ்னஸ் மேன் தானே. ஆமாண்டா யாருடா இல்லைன்னு, நான் சென்னையில் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா நீ வேறு ஊரில் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்க, அது எல்லாம் ஓகே. ஆனால் அம்மா அப்பா சம்மதம் இல்லாமல் இது மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுலாம் ரொம்ப தப்பு. மாமா யாரோட சம்மதம் வாங்கணும் சம்மதம் வாங்கக்கூடாதுன்னு யோசிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். அம்மா
டோட்டலாக எங்களை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அவங்களா எங்களோட வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் வந்து அனுமதி கொடுத்ததுன்னு துர்கா பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இப்போ எனக்கு சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கும் நீ சமைச்ச சாப்பாடே பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி தான்மா சொல்கிறத பொறுமையாக பக்குவமாக அவங்க மனசை மாற்ற தான் முயற்சி பண்ணணும். பெற்றவங்கங்கிறதுலாம் பெரிய விஷயமா அவங்களுக்குன்னு ஆசை கனவெல்லாம் இருக்கும்ல. அப்போனா எங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாதா மாமா அப்படின்னு சொல்லி துர்கா வந்து நியாயமாக கேட்குறாங்க. துர்கா சொல்கிறதெல்லாம் நியாயம்தான். நானும் எத்தனையோ வாட்டி கெஞ்சி பார்த்துட்டேன். அவங்க செஞ்ச தப்பை நான் யாரை சொல்லியும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நவீனம். வேறு வழி இல்லை, நீங்கள் 2 பேரும் சாமுண்டேஸ்வரியை பார்த்துட்டு தான் இங்கேருந்து போகணும். அட்லீஸ்ட் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இல்லாட்டி உன்னை பார்க்காமையே வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி மாமா ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேவதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ராஜாவுக்கு. ராஜா என்ன ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் அம்மாவும் சித்தியும் இந்த ரூமுக்கு வரப்போ திருப்பியும் தண்ணியை வாளியில் திறந்து விட்ற சீன்லாம் வச்சா அவங்க நம்ப மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவன் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக ராஜா வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டேன் துர்காவை அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை தேவையும் இல்லை. என்னது அவசியம் இல்லை தேவையும் இல்லையா? ஓ கல்யாணத்தில் வந்து இஷ்டம் இல்லாமல் கோயிலில் போய் உட்காந்துருக்காளா ராஜா? சரி அவளை சமாளித்து நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு. அப்படியா? அவள் வருவா, ஆனால் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது. என்ன சொல்கிற? அம்மாவோட பேச்சை யார் வந்து முறியடிக்க முடியும்? துர்காவால் முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொல்கிறது கேட்டு நீ அதிர்ச்சியாக மாட்டியே அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல போகிற? அப்படி என்ன நீ சொல்கிறத நான் கேட்டு அதிர்ச்சியாக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அதுவும் கோயிலில் ஏன் முன்னாடி தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிவனாண்டியோட அசிஸ்டண்ட்டு இதை எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. இந்த விஷயத்தை வச்சு நம்ம சூப்பராக அண்ணனை வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். அண்ணன் ஒரு சூப்பரான விஷயண்ணே. துர்காவுக்கும் நவீனுக்கும் யாரோ அந்த வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா? ஆமாம், அவங்க 2 பேருக்கும் காதல் இருந்த மாதிரி அரசல் புரசலாக இருந்துச்சுல, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கே. நம்ம ஒரு திட்டம் போட்டு அந்த வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா இப்படியெல்லாம் நடந்துருச்சா? சரி நான் பார்த்துக்கிறேன், அதை மட்டும் ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுத்துக்கங்கிற மாதிரி சொன்னேன். சரிண்ணே பார்த்துக்கிறேன்னு அந்த இடத்துல ஃபோட்டோவை வந்து எடுத்துகிட்டு அவங்க மட்டும் மறைஞ்சிக்கிறாங்க. நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிற்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, மாமா எங்கள் கூட நீங்களும் நிற்காதீங்க மாமா, அப்போனா உங்களுக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் சண்டை வந்துட போகுது. வேறு என்ன பண்ணுறது? நான் உங்களை பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஓரளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நான் வந்து கெயிட் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கேன். தயவு செஞ்சு வாங்க வீட்டுக்கு போகலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வராங்க. சாமுண்டேஸ்வரி எப்படி இருந்தாலும் பார்க்க போகிறாங்க.